முன்பு இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுத்தார். ஆனா கடைசி காலத்துல கொடுத்தனால அதுல திமுக ஆட்சி வந்தது. திமுக ஆட்சியில அதுல தடை பண்ணிட்டாங்க, கோர்ட்ல தடை பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க கோர்ட்ல சரியான வாதம் பண்ணல. அதெல்லாம் நிறைய சூழ்ச்சி இருக்கு, நிறைய சூழ்ச்சி இருக்கு. சரியான முறையில வைக்கல, சரியான வாதம் பண்ணல. ஏதோ ஒரு ஏஜியை கொடுத்தாங்க, ஏஜி என்ன பேசணும்னு தெரியல, அவருக்கு தெரியல. அதன் பிறகு தடை பண்ண பிறகு உச்சநீதிமன்றம் நாங்க போனோம். உச்சநீதிமன்றத்தில் அவங்க சரியான வாதம் வைக்கல, நாங்க வச்சோம். வச்சு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க. நீதிபதி என்ன தீர்ப்பு வழங்கினாங்கன்னா, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க என்ன தடயம் கிடையாது, நீங்க தாராளமா கொடுத்துட்டு போங்க, தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள், ஜஸ்டிஃபை பண்ணுங்க டேட்டா வச்சுன்னு சொல்லிட்டு போட்டாங்க. தீர்ப்பு வழங்கி கிட்டத்தட்ட 1312 நாட்கள் ஆகிறது. உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்து 1312 நாட்கள் ஆகியும் இங்க இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மறுக்கிறார். தயங்குறார்ல நான் சொல்ல மாட்டேன், மறுக்கிறார், அப்பட்டமா மறுக்கிறார். அப்படி இவ்வளவு ஒரு மோசடி இந்த சமுதாயத்திற்கு செய்கின்ற திமுகவை வருகின்ற தேர்தலில் ஒரு வன்னியர் கூட திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடாது, திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. திமுகவை விரட்டி அடியுங்கள்.